வணக்கம். இன்றைக்கி நம்ம பிரியாணி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இதை நம்ம வந்து கடையிலேருந்து வாங்கி தான் யூஸ் பண்ணுவோம். அதை விட நம்ம வீட்டிலே செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது அதை பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், 2 பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, நான் 5 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 அன்னாச்சி பூ எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் 2 டீஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன். மல்லி வந்து அந்த பெரிய டீஸ்பூனில் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த 2 டீஸ்பூன் மல்லியை வந்து நம்ம தனித்தனியாக வறுத்து எடுக்க போகிறோம். ஏன்னா ஒரே நேரத்தில் வறுத்தோன்னே சிலது வந்து சீக்கிரமாக வறுபட்டு கரிஞ்சு போயிடும். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து மல்லியை வந்து நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம். வறுக்கும்போது ஹை ஃப்ளேம் வைக்காதுங்க, மீடியம் ஃப்ளேம் இல்லைனா சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆனதும் அது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, இது 3 இப்போ வறுத்துடலாம். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க 2 பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 5 கிராம்பு, 2 அன்னாச்சி பூ எல்லாத்தையும் வந்து வறுத்துடலாம். பாருங்கள், பிரியாணி இலை எல்லாமே லைட்டாக கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இதெல்லாம் கொஞ்சம் நேரம் ஆறட்டும். கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பிரியாணி மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, நான் இது வந்து ஒரு 2 கப் ரைஸ்க்குனா ஒரு 2 கப் 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டுக்கோங்க. பொடி பண்ணதும் இந்த மாதிரி ஒரு நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.